ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல விஜய் வந்து காவேரி நகை கடைக்கு கூப்பிட்டு வராங்க. நகை வந்து சூஸ் பண்ண சொல்றாங்க. காவேரி வந்து எனக்கு சூஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க. விஜய் வந்து நகை கடைக்காரங்க கிட்ட சொல்றாங்க, கல்யாண பொண்ணுக்கு தேவையான நகை எல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராகினிக்கு வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. நான் எதுக்கு ராகினிக்கு வாங்கணும், உனக்கு தான். பசுபதி வீட்டுக்கு போயிருந்தப்ப பசுபதியோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நீ நம்ம வீட்டு மருமகளான்ட்டு உன்னை சந்தேகப்பட்டாங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரிக்கு வந்து விஜய் மேல ஒரு நல்ல ஃபீல் வருது. எங்க வீட்டு மருமக நீ பந்தாவா இருக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காவேரி வந்து உடனே டவுன் ஆயிடுறாங்க. உங்க பந்தாவுக்காகலாம் என்னால நகை போட்டுட்டு சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து காவேரிக்காக நகை வாங்கி கொடுக்குறாங்க. காவேரியும் விஜயும் வீட்டுக்கு வராங்க. காவேரியோட அம்மாவும் பாட்டியும் வெளியில இருக்காங்க. காவேரி வந்து அவங்கள பார்த்து நகையெல்லாம் காட்டுறாங்க. சாரதா வந்து ஃபீல் பண்றாங்க, நான் தான் உங்களுக்கு நகைலாம் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கங்கா அந்த பிளேஸ்க்கு வராங்க. மொத்த காசும் அவ தானே எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. குமரன் வந்து கங்காவை அந்த பிளேஸ்ல இருந்து கூப்பிட்டு போறாங்க. காவேரி வந்து விஜய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட நகையை காட்டுறாங்க. அன்பரசு வந்து காவேரி இன்சல்ட் பண்றமே பேசுறாரு. வரும்போது ஒரு நகை கூட எடுத்துட்டு வரல, மஞ்ச கயிறோட தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அன்பரசுக்கு வந்து இன்சல்ட் ஆயிடுது. வர வெள்ளிக்கிழமை வந்து தாலி பிரிச்சு கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. தேங்க்யூ.